ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டரில் இருக்கக்கூடிய பெண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கௌசல்யா, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 13/12/1992, பிறந்த நேரம் 12:43 AM, ராசி கடகம், நட்சத்திரம் பூசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க சகோதரர் ஒருத்தர். தந்தை பெயர் நந்தகுமார், தாயின் பெயர் ஜோதிமணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் குழாயர் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி பொள்ளாச்சி. சொத்து விவரம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டங்காட்டுக்குடி பையனா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனா எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரேவதி, படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/11/1992, பிறந்த நேரம் 10:40 PM, ராசி ரிஷபம், நட்சத்திரம் மிருகசீரிடம், 1ஆம் பாதம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் முத்துசாமி, தாயின் பேர் சுப்புலட்சுமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கண்ணன் கொடுத்து சேர்ந்தவங்க. முகவரி கணபதி பாளையம். சொத்து இடம் பார்த்தீங்கன்னா 13 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனாகவும் தோட்டங்காட்டுக்குடி பையனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கோமதி, படிப்பு எம்ஏ பிஎட் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 15,000. பிறந்த தேதி 29/7/1992, பிறந்த நேரம் 10:24 PM, ராசி கடகம், நட்சத்திரம் பூசம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் தங்கராசு, தாயின் பேர் சரோஜா. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செல்லங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி அன்னூர். சொத்து இடம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டங்கடிக்குடி பையனை, நல்ல வேலையில் இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சண்மதி, படிப்பு எம்காம் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 2/4/1992, பிறந்த நேரம் 9:10 PM, ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டதி, 3ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் ரத்னசாமி கவுண்டர், தாயின் பேர் பத்மாவதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பூசன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி உடுமலை. சொத்து இடம் பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டங்காட்டுக்குடி பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சத்யபிரியா, படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 22,000. பிறந்த தேதி 18/8/1992, பிறந்த நேரம் 5:45 PM, ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. தந்தை பேர் துரைசாமி, தாயின் பேர் ஈஸ்வரி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி குன்னத்தூர். சொத்து என்ன பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் பூமி இருக்குது, சைட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தொழில் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வனிதா, படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 11/2/1992, பிறந்த நேரம் 8:08 PM, ராசி மேஷம், நட்சத்திரம் கார்த்திகை, 1ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் பழனிசாமி, தாயின் பேர் மாசிலாமணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் ஆவன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து இருக்க பையனாகவும் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பையனாகவும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கார்த்திகா, படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 10/3/1992, பிறந்த நேரம் 7:50 AM, ராசி ரிஷபம், நட்சத்திரம் கிருத்திகை. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. தந்தை பேர் சுப்பிரமணியம், தாயின் பேர் செல்வி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செம்மங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி பெருந்துறை. சொத்து இடம் பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தோட்டக்குது. வாடகை ஒரு 40,000 வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் வசந்தலட்சுமி, படிப்பு எம்இ எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 9/12/1992, பிறந்த நேரம் 11:44 AM, ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்த யாரில் ஒரே பொண்ணு தான். தந்தை பேர் பாலசுப்ரமணியம், தாயின் பேர் சந்திரா. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் சேரன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி சக்தி. சொத்து இடம் பார்த்தீங்கன்னா 14 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு தோட்டங்கடைக்குடி பையனா, பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனா எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.